எப்படி வந்து மக்கள் மேல வந்து வரியை சுமத்தி நீங்க வந்து ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இனி இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கான். இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது இதுலயும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துட்டு வர சொன்னேன். யார்ட்டு இருந்து? பல்வேறு ஊரார்களை என்னடா பண்றீங்க காசு வச்சுக்கிட்டு கொண்டாங்க. இங்க இங்க ஏழை இருக்கான், இங்க உங்க பாலைவனத்துல இப்ப இன்னைக்கு வந்து கேக்குறாங்க தமிழ் வந்து ₹1 கொடுக்குது ஜிஎஸ்டியில், வர்றது திரும்பி எவ்வளோ 28 வருஷம் அவ்வளோதான் வரும். இன்னும் ராஜஸ்தானுக்கு என்ன பண்ணுறது? அங்கே ஒன்றும் விளையாது, என்ன பண்ணுறது? அவனுக்கு ₹7 கொடுக்குறாங்க, கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. உனக்கு இதெல்லாம் விளையுது இல்லை, ஆறு ஓடுது இல்லை, சாப்பிடு, நல்லா தானே இருக்கு. அப்பயும் கொடுத்து நல்லா தானே இருக்கிற. இங்கே இருக்கிற ரோடு மாதிரி இருக்கா? அவங்க ஏன் வளரல? வளராது. அந்த ஊர் எத்தனை வருஷம் ஆனாலும் வளராது. மண் அப்படி. இது என்ன பொண்ணு விளையிற பூமி? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதுதான். அப்போ தங்கம் ஒரு பகுதியில் எடுத்து அப்புறம் சப்ளை பண்ணுறாங்களே எல்லா பக்கமும், பெட்ரோல் சவுதியில் எடுத்து சப்ளை பண்ணுறாங்களே எல்லா பக்கமும், அதுதான் நடக்கும். இப்போ எல்லாம் சொல்கிறான் இது பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு தான் ரசூல் நான் அனுப்புனேங்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதான் சொல்கிறான் இது வந்து கொடுக்கணும், இது இவங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும்.